வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ போட போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி ஒரு தீபாவளி ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு லட்டு வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறது தான் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்தான ஆகாரம், நல்லா எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு. சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், மாலதி காசிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு வந்து 1 கப் எடுத்துருக்கு. பாசிப்பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கடாயில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு, அதாவது நல்லா பொன்னரமாக வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னரமாக கருகு விட்டுறக்கூடாது. கருகு விட்டிங்கன்னா வந்து பாசிப்பருப்பு லட்டு நல்லா இருக்காது. அதனால் நல்லா பொன்னரமாக வறுத்துக்கிடணும். பொன்னரமாக வறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பருப்பு வறுத்துக்கிடலாம். பொன்னரமாக வறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வறுத்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து அரவை மிஷினில் கொடுத்து வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வறுத்திங்கன்னா வீட்டிலேயே மிக்சியில் திரித்து நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிடணும். அப்படின்னா தான் வந்து உருண்டை வந்து, அதாவது லட்டு வந்து நல்லா இருக்கும். இப்போ பொன்னரமாக வறுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கருகு விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் மெயின் டிப்ஸேவும். கருகு விட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக லட்டு வந்து நல்லா இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பை வந்து நான் வந்து நிறையா வறுத்ததுனால வந்து மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்தாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா திரிச்சிருக்காங்கன்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம். அதாவது லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் வந்து நல்லா நிறைய எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு வந்து ஜீனி சேர்க்கணும். அப்படின்னா தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். முதல் 1 கப் போட்டேன், இப்போ ஒரு 1/2 கப் போடுறேன். பாருங்கள், இது போதுமான அளவு. நீங்கள் வந்து மாவை அரைச்சி வச்சு அப்பைக்கப்பக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதே அளவு வந்து ஜீனி வந்து பார்த்தீங்கன்னா திரிச்சு போடணும், அப்படியே போடக்கூடாது. ஜீனி 1.5 கப் வந்து ஜாரில் போட்டு திரிச்சிருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே கப்புக்கு வந்து 1.5 கப் வந்து ஜீனி எடுக்கிறேன். ஜீனி எடுத்து வந்து ஜாரில் போட்டு நல்லா திரிச்சுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகரை வந்து நல்லா வந்து திரிச்சு இப்போ 2யும் ஒன்றா சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நெய் வந்து நல்லா 1/4 கப் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடு பண்ணி அதிலே வந்து முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கிடணும். அப்படியே வந்து அந்த நெய்யை ஊற்றி தான் வந்து நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். நெய் நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் தான் வந்து லட்டு பிடிக்க முடியும். நெய் நல்லா ஆறிடுச்சுன்னா வந்து லட்டு பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கை சூடு தாங்குற அளவுக்கு வந்து நெய்யை சூடாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நெய் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்க்குறனால வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து அதில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து இதை அப்படியே வந்து இப்போ மாவில் கொட்டிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து இந்த நெய் வந்து நல்லா சூடாகவே இருக்குது. அதை வந்து நல்லா வந்து சூடாக ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு லைட்டாக பிறகு கை சூடு தாங்குற அளவுக்கு வச்சுட்டு லட்டு பிடிச்சிக்கிடலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு வேணா வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சாச்சு. சூப்பரான வந்து பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா மாவுமே வந்து பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு மாவு கூட எப்படி உருண்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, கையில் ஒட்டாமல். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயும் அப்படியே வாயில் போடவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சிருது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பருப்பு வந்து நல்லா வறுத்துருங்க, நல்லா பொன்னிறமாக வருங்க, கருக விட்டுறாதீங்க, அதான் மெயின். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.